ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்பூசணி சாறு பற்றிய மருத்துவ நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம். வெண்பூசணின்றது வெள்ளை பூசணி அல்லது சாம்பல் பூசணின்னு சொல்லலாம். இந்த பூசணியினுடைய சாறை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் வாங்கிக்கலாம். ஹாஃப் வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. வெண்பூசணியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அது ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம கத்தி வச்சு எடுத்துடலாம். மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த தோலையுமே சீவி எடுத்துடலாங்க. நம்ம தோலை சீவி எடுத்துகிட்டு இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய உடல் இழப்புக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுது. இது சாறு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த க்யூப்பை. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாங்க. பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். நமக்கு ஜூஸ் ரெடி ஆகுது. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குடித்தாலும் திக்காக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் ஊற்றிட்டு அதனுடைய சாறை வெளியே எடுத்து போட்டுடலாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதனுடைய திப்பிகளை வெளியே எடுத்துட்டு சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளருக்கு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. நான் செஞ்சதில் ஒரு ஹாஃப் டம்ளர் தான் வந்துச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இல்லை தேன் வேண்டாம் அப்படின்னா உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. பிங்க் சால்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் உப்பு சேர்க்கும்போது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு வேறு இது கொஞ்சம் பிளண்ட் அப்படியே சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு மிளகு காட்டுறேன். இது கலந்து நம்ம இந்த ஜூஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் தாங்க நம்ம வெண்பூசணி சாறை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதனுடைய மருத்துவ பலன்களை நம்ம இனிமேலுக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வெண்பூசணியில் விட்டமின் சி, பி மற்றும் துத்தநாகம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வெண்பூசணியில் இருக்குது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த வெண்பூசணி சாறு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெய்லி காலையில் இந்த சாரோட கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் அருந்திட்டு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பாடி வெயிட் குறையுதுன்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். ஏதாவது காஃபியோ டீயோ குடிச்சிட்டு நீங்கள் குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதனுடைய ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சாரில் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நம்ம தொடர்ந்து அருந்திட்டு வரும் பொழுது நம்ம ஒரு மாதத்துலேயே நல்ல வெயிட் லாஸ் பார்க்கலாங்க. அடுத்து என்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அனிமியா இருக்குங்க, அதாவது ரத்தம் குறைவாக இருக்கும். அவங்க தினசரி இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இவங்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கி நமக்கு அதிகமாக்குதுங்க. அடுத்தது மூளையினுடைய செயல்திறனை அதிகரித்து மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை பலமாக்குது. இதனால் ஞாபக சக்திகளும் நல்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் மூளையோடைய சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறதால ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இந்த சாறு அருந்தி வரும் பொழுது உங்களுக்கு படிப்படியாக குறையுதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இப்போ அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி சாறு எடுத்து டெய்லி குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த சாறில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அவங்களுடைய தூக்கத்தையே நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்கங்க. அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நமதுடைய குடலில் நச்சுக்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த குடிக்கும் பொழுது நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களும் நாடா புழுக்கள், கொக்கி புழு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது சாப்பிட்ற சாப்பாட்டை உறிஞ்சிக்குங்க. அதனால் நிறைய பேரால் சத்தோடு இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த சாறு கொடுத்துட்டு வரும் பொழுது இந்த சாறில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அந்த புழுக்களை வெளியேற்றி அவங்க எப்போதும் சத்தோடு இருப்பாங்கங்க. அடுத்தது என்ன செய்யுது இதனுடைய நன்மைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்குதுங்க. நிறைய பேருக்கு பார்வை திறன் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து கண்ணாடி சீக்கிரமாக போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சாறு டெய்லி நம்ம கொடுத்துட்டு வரும்போது கண் பார்வை திறன் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன இதனுடைய நன்மைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அல்சர் தாங்க. நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்டால் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் நெஞ்சிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அல்சர் வந்து சரியாகி அவங்க ஈஸியாக சாப்பிட்டுட்டு வருவாங்கங்க. அடுத்தது இதனுடைய சத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை வந்து சரியாக இருக்காது. அசிடிட்டி நிறைய இருக்கும். அந்த அசிடிட்டியால் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. நிறையா புளிப்பு ஏப்ப மாதிரி அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்திங்கன்னா அவங்களுடைய செரிமான பிரச்சனை சரி செய்வதோடு அவங்களுக்கு நல்லா டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதய ஆரோக்கியத்திற்கும் இந்த ஜூஸு உதவுதுங்க. இதயத்தை பாதுகாக்கவும் பலமாகவும் வச்சுருக்குது இந்த ஜூஸு. இதை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து இதனுடைய பயன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஃபீவர் இருக்கும். ஃபீவர் இருக்கிற சமயத்தில் உடலில் இருக்க காய்ச்சல், உடல் சூடு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய அவங்களுடைய உடம்புல இருந்தே நீர் வந்து வெளியேறிடும். இதில் 97% வந்து நீர் இருக்கிறதால அவங்களுடைய உடம்பை எப்பயுமே நீரேற்றமாக வச்சுட்டு உடல் வந்து எப்பயும் அதனுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்குங்க. இம்யூனிட்டி பவர் இருந்தாலே ஃபீவர் வர்றது, காய்ச்சல், சளி வர்றதும் தடுக்குங்க. இதனால் வயிறு வலி இல்லாமல் உடல் சூடு இல்லாமல் நல்லா இருப்பாங்க. அடுத்தது நரம்பு மண்டலத்தை வந்து சரி பண்ணுதுங்க. நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாக இருக்கவும் எலும்புகளை வந்து வலுவாக வைத்து கொள்ளவும் இந்த சாறு மிகவும் பயன்படுது. இந்த சாறினை நம்ம மறக்காமல் டெய்லி எடுத்துகிட்டு வரலாங்க. டெய்லி எடுத்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது, எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதலுக்கும் இந்த சாறு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க. அதோடு மட்டும் இல்லை, சரிவிகித உணவுகளும் கூடவே நம்ம எடுத்துகிட்டு வந்ததுன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்கு சீக்கிரமாக சரியாகுங்க. இந்த சித்த வைத்தியத்திலே இதுக்கு நல்ல மருந்தாக நமக்கு இந்த வெண்பூசணி சாறு கிடைக்குதுங்க. வெண்பூசணி சாறை தினமும் நாம் அருந்திவிட்டு வரும் பொழுது குடல் வந்து சுத்தமாகுங்க. நச்சுக்கெல்லாம் வெளியேற்றிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் நிறைய பேர் மலச்சிக்கலால் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த சாறு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தாகம் நிறைய பேருக்கு என்ன தான் தண்ணி குடித்தாலும் அவங்களுக்கு தாகமே அடங்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சாறை குடிச்சிட்டு வரும்போது தண்ணியினுடைய அளவு அவங்களுடைய உடம்பில் நீரேற்றம் அளவு வந்து அதிகரித்து அவங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் குடித்தாலும் நல்லா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு இந்த வெண்பூசணி சாறு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிறுநீரக பிரச்சனைக்கும் இந்த சாறு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு, கல் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கற்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்து உடனே அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும், வாந்தி எடுப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு பெயின் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சாறை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த சாறு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குதுங்க. இந்த சாறை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரும் பொழுது சிறுநீரக பிரச்சனை, மூலம் பிரச்சனை இதெல்லாம் வந்து சிறந்த தீர்வாக இருக்குது. வெண்பூசணி ஜூஸ் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுதுங்க. இது மட்டும் இல்லை, இதில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து மற்றும் விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்து இருக்குதுங்க. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்துகிறது. அதாவது உடல் எடை குறைப்புக்கு அதிக நார்ச்சத்து இருப்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு இது உதவுதுங்க. அதுக்கடுத்தது செரிமானத்தை சீராக்குதுங்க. நார்ச்சத்து செரிமான அமைப்பு மேம்படுத்துகிறது. அதாவது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, மன அழுத்தம்னு சொல்கிறோம். மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதி அளிக்கிறதுங்க. வெண்பூசணி நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உடலில் எப்பயுமே வந்து நீரேற்றமாக இருக்கும். நிறைய பேருக்கு சூடுன்னு சொல்லிட்டு நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி உடல் சூட்டை குறைச்சி இது நீரேற்றமாக வச்சுருக்குங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சத்து, என்னென்ன சத்துக்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விட்டமின் சி, நியாசின், தயமின் இந்த மாதிரி சத்துக்களும், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இது ரொம்ப முக்கியங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் ரொம்ப அவசியம். இந்த சத்துக்கள் இருப்பதால் தான் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய புண்களும் தழும்புகளும் வராமல் பாதுகாக்குதுங்க இந்த வெண்பூசணி சாறு. வெண்பூசணி சாறு நம்ம தினமும் குடிச்சிட்டு வரலாம். இதில் எந்த ஒரு ஆஷ்கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது நம்ம மார்க்கெட்டில் நிறைய இடத்துல நமக்கு விலை மலிவாக கிடைக்குது. நம்ம நிறைய பேர் இந்த
காயோடைய அருமை, இது வந்து திருஷ்டி பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அருமையை வந்து தெரியாமல் நிறைய பேர் நம்ம விட்டுடுறோம். இனிமேலுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே நீங்கள் இந்த வெண்பூசணி சாறு எடுத்து குடித்து உங்களுடைய நலனை பாதுகாக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.